ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூபர்ஸ், விலாகர்ஸ் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் போன்றவங்களுக்கு நல்ல மைக் ரொம்ப முக்கியம். வீடியோ குவாலிட்டி விட நல்ல ஆடியோ குவாலிட்டி இருந்தால் ரொம்ப இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு பலம் கூட்டணும் மாதிரி அந்த மாதிரி உங்கள் வீடியோவுக்கு பலம் கூட்டுறதுக்காக நான் ஒரு நல்ல மைக்ரோஃபோன் ஒன்று எடுத்து வந்திருக்கிறேன். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒயர்லெஸ் லெவலர் மைக்ரோஃபோன் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. கீழே இதை எப்படி கனெக்ஷன் பண்ணுறோன்னு அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிறாங்க. சரி, அதை அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். வாங்க நண்பா, ஓப்பன் பண்ணலாம். ஒரு வழியை ஓப்பன் பண்ணி உள்ளே கற்றுக்கலாம். வரமாட்டேங்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இது வெறும் பாக்ஸ் தான். இது அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு வந்து ஒரு சேஃப்டியான கவரில் போட்டு வச்சுக்கிறாங்க. அதை அப்புறம் நம்ம பார்க்கலாம். உள்ளே வெறும் டப்பா தான். சைடில் ஒரு பாக்ஸ், சின்ன பாக்ஸை கொடுத்துக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த ஒரு பாஞ்சு ஒன்று இருக்குது. அப்புறம் வெறும் பாக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நண்பர்களே, இந்த குட்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் என்ன இருக்கும்? என்னமோ சிம்பிள் சைடில் ஓட்டிருக்கேன். இதுதான் வந்து கேபிள். இந்த மைக்ரோஃபோனுக்கு வந்து சார்ஜ் போடுற கேபிள். மைக்கு சி டைப்பு. அது இப்போ நமக்கு தேவையில்லை, அதை உள்ளே வச்சிடலாம். போகிறது ரொம்ப கஷ்டம் போல். வெளியே போட்டாச்சு. அடுத்ததாக இப்போ நாம் இந்த மைக்ரோஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஒரு சேஃப்டி, ஒரு ரெண்டு மைக்ரோஃபோன். இதுதான் நண்பர்களே அந்த மைக்ரோஃபோன். இது வந்து ஒரு கவரு. மைக்ரோஃபோனுக்கு வெளியே சேஃப்டியாக கொடுத்துக்கிறாங்க. சுற்றி பார்த்தா கீழே வந்து சார்ஜர் கனெக்டர் இருக்குது. இதுதான் நம்ம சார்ஜர் போடுறது மைக்ரோஃபோனுக்கு. சுற்றி பார்த்தா அப்படிக்கும் ஒன்றும் தெரியல. முன்னாடி வெறும் மேக்னு தான் போட்டிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ரெண்டு மைக்கு, ஒரு ரிசீவர், மொத்தம் 3 பொருள் உள்ளே இருக்குது. 3 பொருள் இருக்குங்களே. இப்போ ஃபஸ்ட்டு மைக்கு நம்ம வெளியே எடுக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு மைக்கு, நல்லா பார்த்துக்குங்க. சைடில் சார்ஜ் ஆகிருக்கு. பேக்கில் வந்து காலரில் கொடுத்துற அந்த லாக் இருக்குது பேக்கில். அதை ஒட்டின மாதிரியே நம்மளுக்கு ஆன் பண்ணுற பட்டனும் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்டு மைக்கு, இதுவும் அதே மாதிரி தான். சைடில் ஒரு பட்டன், பின்னாடி ஒரு கிளிப்பு. சைடில் வேணுன்னா கூட சார்ஜர் போட்டுக்கலாம், அந்த டைப் தான். இது உள்ளேயே வச்சுருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் இருக்கும். இது ஹெட்ஃபோன் டைப் மாதிரி தான் இது ஒன்று. அதுக்கப்புறம் இதுதான் வந்து சி டைப், அதாவது ரிசீவர், மைக் ரிசீவர். இதுதான். இதுலேயே பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம மொபைல் சார்ஜரும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் மைக் யூஸ் பண்ணது கூட அந்த சார்ஜர் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. மறுபடியுமே இந்த மைக்கை எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.